இதனால் அறிவிப்பது என்னவென்றால் வானரே, அத அப்படி படிக்க கூடாது வானரே. நான் படிக்க பாருங்க. இதனால் அறிவிப்பது என்னவென்றால் எங்க இன்னொரு தடவை படி. இதனால் அறிவிப்பது என்னவென்றால் நாசமா போச்சு. இதுலயே அந்த வானரர்களுக்கு டவுட் வந்திருக்குமே. சுசாந்தி எப்பவுமே இப்படிதான் வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க. அப்படியே இருக்குதே, என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. பேதி எடுப்ப மீன்காரி, இந்த லெட்டர் எழுதுன நீ தானே? வானரி, என்ன பேசுறிய வானரி? இப்படி அதுல போட்டிருக்கேன்னு படிச்சு உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். நீ இழுத்த ராகத்திலே நான் கண்டுபிடிச்ச மீன்காரி. இது நீ தான் எழுதிருக்கா நீ? வானரி, தமிழ்ல அந்த அளவுக்குலாம் நான் எழுதிட மாட்டேன் வானரி. அது பாருங்க, எல்லாம் தமிழ்ல இருக்கு. கடைசியில உங்க பேர் வேற போட்டிருக்கு. நீங்க ஒழுங்கா படிக்கையில, அதனால நான் படிச்சு காமிச்சேன், அவ்வளவுதான். எனக்கெல்லாம் தமிழ்ல அவ்வளவா எழுத வராது வானரி. அப்படின்னா நீ சொல்லி கொடுக்க அந்த குடுமிகாரி எழுதிப்பா. ஓகேஜோ, இதையும் வானரர்கள் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டாவே. இப்படி இவங்களுக்கு இதெல்லாம் தெரியுது. ஒருவேளை நாங்க லெட்டர் எழுதும்போது ஏதோ பார்த்திருப்பாங்களோ? இல்லையே, லெட்டர் நான் பிசாண்டி வீட்ல தானே வச்சு எழுதுனேன். யாருமே பார்க்கல இந்த விஷயம். எனக்கு பிசாண்டியை தவிர யாருக்குமே தெரியாது. எப்படி கண்டுபிடிச்சா விவியா? இல்ல, நம்ம விட்டுறக்கூடாது. இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். என்ன வானரவியலே, என் மேலயே பிசாண்டி மேலே பழிய போட்டு நீங்க எஸ்கேப் ஆகலாம்னு பார்க்கறீங்களோ? நீங்க இப்படி எல்லாம் கோவப்பட்டுட்டா நீங்க எழுதலன்னு நாங்க நம்பிடுவோமா? இந்த லெட்டர் நீங்க தான் எழுதிருக்கீங்க, உங்க பேர் இருக்கு. ஆமா சரோஜாக்கா, உங்க பேர் இருக்கு, படிச்சு பாருங்க. இத படிக்க வேண்டிய அவசியமே இல்ல. படிக்க ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு. இதை எழுத சொன்ன இந்த மீன்காரி, இதை எழுதுனது குடுமிகாரி. சரோஜாக்கா, இதுல ஏதோ எழுதிருக்கு, அத மீன்காரக்கா அவிய ஸ்டைல்ல படிச்சுட்டாவே. அதுக்காக எப்படி நீங்க அவியதான் எழுதிருப்பாவன்னு சொல்ல முடியும்? நீங்க தாக்கா எழுதிருக்கீங்க. உங்க பேர் இருக்கு. இப்படி அந்த பிள்ளையோட வாழ்க்கைய அநியாயமா கெடுத்துட்டீங்களக்கா. இங்க பார் செல்லம்மா, இந்த லெட்டர் நான் எழுதல. எவ வாழ்க்கையை நான் கெடுக்க நீ நினைக்கவும் இல்ல. இந்த லெட்டருக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த குடுமிகாரி கல்யாணம் இந்த ஊரை விட்டு போனா நல்லதுன்னு நான் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்கள் வேற ஒரு லெட்டர் எழுதி என் பேரை போட்டு கொண்டு வந்திருக்கீங்க. எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, போங்க. சரோஜாக்கா, முதல்ல மீன்காரக்காவும் சாமி எழுதிட்டான்னு சொன்னீங்க. இப்போ எங்களையும் சேர்க்கறிய. என்னக்கா இதெல்லாம்? ஷில்பா இந்த கல்யாணம் நடக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டா தெரியுமா? உங்க தம்பிக்காவது கட்டி வைங்கக்கா, பாவம் அந்த பிள்ளை. ஏன் தம்பிக்கு இந்த குடுமியை எதுக்கு கட்டி வைக்கணும்? உனக்கு பாவமா தெரிஞ்சா உன் மகனுக்கு கட்டி வைக்க வேண்டியதானே இந்த குடுமியை? ஏக்கா, எப்படிக்கா என் மகனுக்கு கட்ட முடியும்? உன் மகனுக்கு இந்த குடுமியை கட்டி வைக்கணும்னு எப்படி கோவம் வருது பத்தியா உனக்கு? ஏக்கா, கோவம்லாம் இல்ல. என் மகனும் சாமியும் அண்ணன் தங்கச்சியா பழகிட்டாவே. ஏத்த வீடு சின்ன வயசுல இருந்தே ஒண்ணு மண்ணா பழகிருச்சுவே அண்ணன் தங்கச்சியா. அப்படி இருக்கும்போது எப்படிக்கா கட்ட முடியும்? அப்ப ஏன் தம்பி கூட மட்டும் இந்த குடுமி அண்ணன் தங்கச்சியா பழகலையாக்கும்? இங்க பாருங்க வானரவியல, சேகரும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்ணன் தங்கச்சியால ஒரு நாளும் பழகம் இல்ல. அப்ப பிரெஞ்சா இருக்கையில அண்ணன் தங்கச்சி மாதிரி கிடையாதா? கொண்டே அறுக்க போறேன், பாத்துட்டே இரு. இந்த பார் குடுமி, என் தம்பி நிலந்து உனக்கு அண்ணன். நீ என் மவனை அண்ணன் தான் கூப்பிடணும். ஆமா, கூடுவாங்க, நல்லா கூடுவாங்க. உங்க சாவரியத்துக்குலாம் கூட முடியாதுன்னா இவ்வளவு நாள் எப்படி கூப்பிட்டு இருக்கணும், அப்படிதான் கூடு சேகர. ஆமா கூடுவா, கொண்டே அறுத்துட்டா கூடுவா. ஏக்கா, என் மக வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்கக்கா. இங்க பார் சில்பா, உன் மோ பேச்ச கேட்டு நீ ஆடாத. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காலில் போய் விழு. இந்த மாதிரி எந்த உறவும் கிடையாது, இவளை கட்டிக்கிறங்கன்னு சொல்லி கேளு. வேணா எங்க வீட்டுல வந்து விசாரிச்சுக்கிட்டு சொல்லு. என் தம்பி இவளை காதலிக்கலன்னு சொல்லுவான், நான் அந்த லெட்டர் எழுதலன்னு சொல்லுவேன். இவ கல்யாணத்தை நிறுத்தக்கு எனக்கு என்ன அவசரம் வந்துச்சு? அவனுக்கே கட்டி கொடு. ஏக்கா, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாவ்லேக்கா. எப்படிக்கா வீட்ட மறுபடியும் போய் பேச? இங்க பார் சில்பா, உன் மோளுக்கு கல்யாணம் ஆகணும்னு அங்க போய் பேசு. இல்லைன்னா உன் மோ குடுமையை கொண்டு போய் கடல்ல தள்ளு. ஏக்கா, இத்தனை வருஷம் பெத்து வளர்த்து எப்படிக்கா கொண்டு போய் கடல்ல தள்ள முடியும்? இல்லனா கொண்டு போய் தள்ளிடுவியோ? என்னமா பேசுற நீ? நான் ஏச்சு விடுமாவியல? ஆமா விடுவாவே, நல்லா விடுவாவே. இங்க பார் செல்லம்மா, சில்பா நீனு கேட்டுக்க. இந்த லெட்டரை நான் எழுதவும் இல்ல, இந்த போட்டோவை அனுப்பவும் இல்ல. இந்த குடுமி போட்டாலும் என் போன்ல இருந்துச்சுன்னு வச்சுக்க, போன தூக்கி போட்டு எரிச்சிருப்பேன். அதனால தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்றத விட்டு மாப்பிள்ளை வீட்டுல போய் பேசக்கு பாரு. லெட்டர் எழுத சொன்னவன் என் பின்னாடி இருக்கா, லெட்டர் எழுதுனவன் என் முன்னாடி இருக்கா. இந்த ரெண்டு பேருக்கு தான் இந்த கல்யாணம் நடக்கிறது பிடிக்கல. ஏன்னா இந்த குடுமி ஜோசப்ப லவ் பண்ணவ. அப்படி பேசாதீங்க. அப்படிதான் பேசுவேன் குடுமி. அதுக்காக தான் நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தக்கு பாத்துருக்கா. இந்த மீன்காரி உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உன் கூடவே திரிஞ்சிட்டு இருக்கா. அந்த ரூபி வீட்டுல போய் நீங்க ரெண்டு பேரும் பேசியிருக்கீங்க, அதுவும் 2 லட்சம் ரூபாய்க்கு.
நான் சொல்லிட்டேன் சில்பா, முடிஞ்சா போய் மாப்பிள்ளை வீட்டுல பேசு, இல்லையே அந்த குடுமியை பிடிச்சு வந்து கடல்ல தள்ளு. இதுக்கு மேல எவ்வளவு என்கிட்ட பேச விட சொல்லிவிட்டேன். மீன்காரக்கா என்னக்கா இது சரோஜக்கா இப்படி சொல்லிட்டு போறாவ? என் பிள்ளை வாழ்க்கை என்னக்கா ஆகும்? சில்பா என்னைக்கு அவிய செஞ்சதப்ப ஒத்துக்கிட்டாவே? வீடு சில்பா அவிய எப்பவுமே அப்படிதான். மீன்காரக்கா நம்ம மாப்பிள்ளை வீட்டுல போய் பேசுவோமாக்கா? வேண்டாம் சில்பா, வேண்டான்னு பானவியிட்ட மறுபடியும் போய் பேசக்கூடாது. நம்ம சாமி பிள்ளைக்கு என்ன மாப்பிள்ளையே கிடைக்காது. இல்ல அவளுக்கு வயசு ஓடி போச்சா, நல்ல மாப்பிள்ளை போய் கிளப்படி கவலைப்படாம இரு. ஏன் அவளுக்கு என்ன கல்யாணம் முடியல? ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தானே, மெதுவா பாப்போம். இல்லக்கா, நல்ல மாப்பிள்ளை இப்படி தட்டி போயிட்டே. எல்லாத்தையும் சரோஜாக்கா தான் கெடுத்தாவே. ஏய் ஷில்பா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போமா? கண்டிப்பா யார் இப்படி செஞ்சதுன்னு தெரிஞ்சிரும். இல்ல இல்ல, ஒன்னரவியல் பெரிய பணக்காரவியல் ரூபாய் கொடுத்து எல்லாரையும் விலைக்கு வாங்கிடுவாங்க. பிறகு நம்ம மேலே தப்பு திரும்பிரும். அதெல்லாம் தேவை கிடையாது. இந்த பேப்பரையும் போட்டோவையும் இருந்தாலும் குளிச்சு போட்டு நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் வாங்க. சாமி, அவையதான் பண்ணாவேன்னு அவைய பேர் இதுல எழுதி இருக்கு. நம்ம எதுக்காக இதை சும்மா விடணும்? வா போலீஸ் ஸ்டேஷன் போவோம். இந்த ஊரையே கூப்பிட்டு நியாயம் கேட்போம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த லெட்டருக்கு நியாயம் கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவிய செஞ்ச தப்புக்கு எனக்கும் சேகருக்கும் எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். அதுதான் அவியலுக்கு ஒரு நல்ல பாடமா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறது ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவியதான் இதுல ஜெயிப்பாவே. சாமிமா, நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, உன்னையே சேகர் தம்பிக்கு கட்டி வைக்க சொல்லி பானத முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாவே. என்ன செய்ய? அவிய அப்படிதான் போவாவே. சேகர் எனக்காக நீங்க தான் கடத்தணும். எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏதாவது ஒண்ணு செய்யணும். எல்லாரையும் கூட்டணும், நியாயம் கேட்கணும். எதுவுமே செய்யவே இல்ல. சும்மா வாயிலே பேசிட்டு விட்டுட்டியே. நம்ம வெறும் 4 பேர் மட்டும் வந்திருக்க கூடாது, 40 பேரை கூட்டிட்டு வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தாதான் வீட்டை நியாயம் கிடைச்சிருக்கும். 4 பேர் என்ன உடனே போங்கன்னு சொல்லிட்டு அவிய பாட்டுக்கு போயிட்டாவே. ஆமா சாமி, நீ அவிய தம்பி சுவாசத்தை லவ் பண்றியாமே, அப்படியா? ஆமா, இந்த கதை எப்பத்துல நடந்துட்டு இருக்கு? சொல்ல மாட்டே, அவியலுக்கு தான் வேற வேலை இல்ல. குறுக்கு மாதிரி பேசுறவன், நீங்க அதை நம்பிடுவீங்களோ? அவனை நான் லவ் பண்ணா சேகர் எதுக்கு கேட்க போறேன்? நான் யாரையும் லவ் பண்ணல. அவன் தான் என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். ஆமா, சேகரை நீ முன்னால இருந்து லவ் பண்ணிட்டு இருந்தாளா? அதனாலதான் நீயும் மீன்காரக்கவும் சேர்ந்து இப்படி லெட்டர் எழுதி போட்டீங்களோ? இதெல்லாம் உங்க வேலை தானோ? சாமிமா, அப்படியா? நீயும் மீன்காரக்கவும் செஞ்ச வேலையா இது? அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாங்கிறியோ? இல்லம்மா, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஒன்னரவியல் போய் சொல்லியாவே. ஆமாமா, வானந்த போய் சொல்லியாவே. சாமிமா, நம்ம என்ன வீட்டு முன்னாடியே உட்காந்து போராட்டம் பண்ணுவோமா? சேகர் தம்பிக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி போராட்டமா? இதுவும் நல்லாதான் இருக்கு. ஆமா, உண்ணாவிரத போராட்டம் இருப்போம். சுசாட்டி, நம்ம முதல்ல வீட்டுக்கு போய் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரலாம் வாங்க. ஜாலிமா, வா போவோம். அந்த நிலா அவதானா கையில பிடிச்சே. ஏ ரசாத்திக்காக. அந்த நிலா அவதானா கையில பிடிச்சே. ஏ ரசாத்திக்காக. எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ணமூடி கொஞ்சம் நான் காட்டுறேன். எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ணமூடி கொஞ்சம் நான் காட்டுறேன். அந்த நிலா அவதானா கையில பிடிச்சே. ஏ ரசாத்திக்காக. ஐயா பேராண்டி ஜோசப்பு, உன்னைய பார்த்தா பொண்டாட்டி வீட்டுல இல்லாதவ மாதிரியும் டைவர்ஸ் பண்ண போற மாதிரியும் இல்லையேப்பா. என்னமோ புது மாப்பிள்ளை மாதிரி துள்ளி குச்சிட்டு கிடக்கா. என்ன விஷயம்ப்பா ஜோசப்பு? இல்லப்பா ஜோசப்பு, இது சாதாரண ஜாலி மாதிரி தெரியலையே. முகத்துல நவரசமும் தெரியுதேப்பா. அப்படி என்ன சந்தோஷம்? ஏய்யா பேராண்டி ஜோசப்பு, சும்மான்னு வீணா போயிடாதப்பா. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்காத, அதுல பால் தாயிலும் இருக்கு. அட நீ முதல்ல புரிஞ்சுக்கிடணும். உனக்கு புரியலன்னாப்பா நான் புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். ஜோசப், என்ன ஜோசப், கொஞ்சம் கூட இப்பெல்லாம் வருத்தமே இருந்த மாதிரி இல்ல, ரொம்ப சந்தோஷமா துளி குச்சிட்டு தெரியுறா. உனக்கு டைவர்ஸ் ஆக போகுது. உன் பொண்டாட்டி இப்ப உன் கூட இல்ல. கொஞ்சம் கூட கவலையா இருந்த மாதிரியே தெரியலையே. ஜோசப், நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அது ரூபி
ரூபியை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு முடிவு எடுத்திருக்கோம். ஜோசப்பு என்னப்பா ஷாக்கு? உண்மையதாம்பா சொல்றா. ரூபியை மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர வைக்க போறோம். ஜோசப் இனி அவ இங்கதான் இருக்க போறா. அவ கூட நீ சேர்ந்து வாழு. அவதான் இந்த ஜென்மத்துல உனக்கு பொண்டாட்டி. இங்க பாருப்பா, அன்னைக்கு ஒரு கோவத்துல எல்லாரும் சேர்ந்து அப்படி பேசிட்டோம். பொறுமையா உட்காந்து நாங்க யோசிச்சு பார்த்தோம். அதுக்கு பிறகுதான் நாங்க செய்யற தப்புன்னு எங்களுக்கு புரிய வந்துச்சு. உன் பெரியம்மாவும் சத்தம் போட்டா. சின்ன தப்புக்காகலாம் டைவர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா. ரூபியோட அப்பா அம்மாவும் ரொம்ப மனசு வருத்தப்படியாவலாம். ஆளுக்கு மேல ஆள் விட்டு அவிய வேற சொல்லிக்கிட்டே இருக்காவ. ஒரு பொண்ணோட வாழ்க்கை நம்ம குடும்பத்தால கெட்டு போன மாதிரி இருக்க கூடாதுப்பா. அதான் சொல்றேன்லப்பா, நீ கோவத்துல பேசிட்டோம். யோசிச்சு பார்க்கும்போது அது தப்புன்னு தோணுச்சு. ரூபி நல்ல பிள்ளை ஜோசப். கோணத்துல அவ கெட்டவ கிடையாது. அவளுக்குன்னு ஒரு சின்னதா பிரச்சனை இருக்கு, அவ்வளவுதான். இப்போ உனக்கு ஒரு சின்னதா பிரச்சனை இருந்தா அவ விட்டுட்டு போனா நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படிதான்ப்பா அந்த குடும்பத்துல உள்ளவர்களுக்கும் கஷ்டமா இருக்கும். ஜோசப்பு ராத்திரின்னு இல்லப்பா, பகல்ல உறங்குனாலும் எழுப்புனா அடிக்கதான் செய்வா. ஜோசப் அதுக்கு வழி நாங்க யோசிச்சிருக்கோம்ப்பா. நாங்க உனக்கு அதை பிறவு சொல்லியோம். அந்த பிள்ளைய நாளைக்கு வர வச்சிடலாமா? இங்க பாரு ஜோசப், வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. அவதான் இந்த ஜென்மத்துல உனக்கு பொண்டாட்டின்னு நாங்க சொல்லிட்டோம். என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு வேற எவ்வளையாவது கட்டி வைப்பன்னு நினைச்சியோ? அப்புறம் என்ன, இந்த பிள்ளைதான் உனக்கானவ. இவ கூட ஒழுங்கா வாழு. ஐயா பேராண்டி, அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. இந்த உலகத்துல நடக்கிற விஷயம் எதுவும் காரணம் காரியம் இல்லாம நடக்கிறது கிடையாது. அந்த பிள்ளைதான் உனக்கானவள்னு எழுதி இருக்கு. அதனாலதான் கடைசி நிமிஷத்துல சேகர் காணாம போய் நீ அந்த பிள்ளை கழுத்துல தாலி கட்டியிருக்கா. நீயும் ரூபியும் தான் சேர்ந்து வாழணுங்கிறது விதி. அந்த விதியை யாராலையும் மாற்ற முடியாது. உங்க அப்பா அம்மா அன்னைக்கு ஏதோ கோவத்துல ஒரு முடிவு எடுத்துட்டாவ. இன்னைக்கு தப்புன்னு அவியலுக்கு புரிஞ்சிடுச்சு. அப்பாவும் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. பயமா இருந்தா இத்தனை நாள் எப்படி மாடி மேலயோ சோஃபாலையும் படுத்துக்கிட்டே அந்த மாதிரி போய் படுத்துக்க. அவ தனியா ரூம்ல படுத்துக்கிடட்டும். அதே மாரி அவ உன்னைய அடிக்க வந்தானா பலார்னு ஒரு அரை கொடு. அவ திருப்பி உன்னைய அடிக்க மாட்டா, அதோட சரியாயிருவா. சரோஜா தான் இந்த விஷயத்த சொன்னா. இப்படியே அவளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரலாம். இதுக்காகலாம் டைவர்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்ல. பாட்டி சொல்றாவ அவளுக்கு எப்படியாவது இந்த பிரச்சனை சரியாயிரும்னு. சரி அவ்வளோனாலும் அவதான் உனக்கு பொண்டாட்டி. நீ மனசுல வேற எதையும் நினைச்சிட்டு இருக்காத ஜோசப். எதுவும் பொண்ணை விரும்புறியோ? அந்த மாதிரி எந்த கெட்ட எண்ணமும் உனக்கு இருக்க கூடாது சொல்லிட்டேன். இந்த ஜென்மத்துல ரூபி தான் உனக்கு பொண்டாட்டி. அவ கூட தான் நீ வாழணும். அடிச்சாலும் வாங்கிக்கிடணும். அதான் ஒரு நல்ல புருஷனுக்கு அடையாளம். அது கோவத்துல எடுத்த முடிவு. இப்பதான் யோசிச்சு தெளிவா முடிவு எடுத்திருக்கோம். ரூபி தான் உனக்கு கரெக்டானவா, இந்த குடும்பத்துக்கு ஏத்த பிள்ளை. அதனால நாங்க சொல்றத கேளு. நாங்க எல்லாரும் சொன்னதுனால தானே அவ கழுத்துல தாலி கட்டினேன்னு சொன்னா. இப்ப கூட பெரியவங்களா இந்த முடிவு எடுத்தாலும் கட்டுப்படுவேன்னு சொல்லிட்டு இருக்காள்ல. நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டோம். ரூபி நாளைக்கு வருவா. அவ கூட நல்லபடியா